ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம்னா நம்ம நண்பர் சொல்றா கோழிக்கறி சிக்கன் வந்து இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். ஆமா, இப்போ வந்து நம்மளோட கூட்டத்தில் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் மட்டும் இன்னும் வரணும். அவர் வர்றதுக்காக வெயிட்டிங். அவர் வந்து நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வந்துட்டாரு. நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்துல பாப்பீங்க. நான் வந்துட்டாப்ல. தம்பி உன்னை எப்போ வர சொன்னா? எப்போ வரல வீடியோல எப்போ வர சொன்னா? எப்போ வர நீ சமைக்கிறது? சமைக்க என்ன சமைக்கிறது? சிக்கன் சமைக்கிறது சொல்லி உனக்கு கிளம்பி வரணும்டா. பழனியில தங்கச்சிக்கு கல்யாணம்டா. சொல்லவே இல்லை, எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. இப்பதான் சொன்னான் போன் பண்ணி. நானே அவசரமா வரேன். நானு கையில விட பண்ணி கல்யாணத்துக்கு வர இடிய பேண்ட் சட்டை எடுத்து மாட்டிட்டு வரேன். இது என்ன நாயுடு வேலை நினைச்சேன். உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கான், நீ வேணா போ, நாங்கெல்லாம் வர முடியாது. என்னடா அது எப்படா விஷயம் தெரிஞ்சிருச்சே போகாம எப்படி இருப்ப? அது நீ போதுன்னா போ, என்னால வர முடியாது. உன் ஃப்ரெண்ட் யாருன்னா செத்து விட்டான்னு வச்சுக்க. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்போ சாவு போவே மாட்டியா? சொல்லல அப்படின்ட்டு போ. அதுவே இதுவும் ஒன்னாடா? ஏய், ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது போக மாட்டாங்களாம் சொல்லலன்ட்டு. செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு போய் நிப்பாங்களாம். நீ செத்ததுக்கு அப்புறம் நீ வந்த வரலன்னு அப்படின்னு தெரியாம போகுது. எப்படி தெரியும்? அதான் செத்துட்டாங்க. அப்புறம் என்னடா உயிரோட இருக்கும்போது விஷயம் தெரிஞ்சிச்சு போவான். நான் போவோமா இல்லையா? வேணாம், வேணா போறேன்டா. இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பரோட கல்யாணத்துக்கு போறோம். மதிக்கலன்னாலும் நம்ம போறோம். தம்பி எங்களை கிளம்ப சொல்லிட்டு நீ என்ன கையிலோட நின்றுருக்க? ட்ரெஸ்ஸை மாத்திரானா? சரி வர 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 ஐ தம்பி டேய், நீ வர சொன்னாலும் பிரேம் கூட எங்களால காத்து தர முடியாது. காசு தரையே வேண்டாயா? நீ காசு போட்டு விட்டு அவனே அடிச்சு எடுத்துட்டு சொல்லிட்டான். சரியா? அவனே காசு போட்டு விட்டு ஃப்ரேம் அடிச்சு போட்டு வர சொல்றான். ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றது? அப்படிதான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி இல்ல. அவனே காசு போட்டு விட்டு ஃப்ரேம் அடிச்சுட்டு வாங்குறான்டானா படுத்து நம்ம ஃப்ரேம் அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போறோம். ஓசி திங்க போறோம் போயிட்டு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. வாங்க, அவன் சொல்லாம இருந்த கல்யாணத்துக்கு நம்ம போறோம். அதுவே பெருசு. அதான் இதுக்கு பிரேம் எல்லாம் காசு கொடுத்து மடிக்க முடியுமா? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. நாங்க ஃப்ரேம் அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒண்ணு, கல்யாண காலைல 10 மணிக்கு சொன்னானா, இப்போ மணி 2 மணி ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் இருப்பாங்களா இல்ல எல்லாம் வீட்டுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. அப்படி வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா நேரா வீட்டுல போய் நம்ம கிஃப்ட மட்டும் கொடுத்துட்டு வழக்கம் போல சோத்தை திட்டு வந்துட்டே இருப்போம். கல்யாணத்துக்கு போயிருக்கோம். வீட்டுல தானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கான். நம்ம என்னைக்கு கொண்டு கரெக்டா கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து வழக்கமானதுதான். நாங்க எந்த கல்யாணத்துக்குமே சரியான நேரத்துக்கு போனது இல்ல. அதே மாதிரி எப்ப படத்துக்கு போனாலும் 10 நிமிஷம் கழிச்சுதான் போவோம். எங்கேயுமே கரெக்டான நேரத்துக்கு போய் சரித்திரமே இல்ல. இந்த கல்யாணத்துக்கு அதே மாதிரி வழக்கம் போல லேட்டா தான் போய்கிட்டு இருக்கோம். கூச்சமே இல்ல. அதாகப்பட்டது நாங்க வந்துட்டோம். ஆனா என்ன எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க போல இருக்கு. சாப்பிட்ற இடத்துல கூட யாரையும் காணோம். என்ன பண்றது? வாங்க போய் பொண்ணு மாப்பிள்ள எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சி ஃப்ரேமை கொடுத்துட்டு வந்துருவோம். எங்களுக்கு இந்த கல்யாணத்துல யாருமே தெரியாது அவனை தவிர. ஆனா அவனும் போன் எடுக்க மாட்டான். இந்த ஃப்ரேமை கொண்டு போய் எப்படி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரில. ஊருக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கோம். எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்ப மாமா வருவா? ஒரே ஒரு ஜாமான் மட்டும் வாங்கணும். ஜாமான் வாங்கிட்டு தரேன். என்ன ஜாமான் வாங்கிட்டு இருக்கீங்க? சட்டையும் வேட்டியும். சட்டையும் வேட்டியுமா? இப்ப ஏன்டா? யாருங்கம்மா? அதான் கல்யாணமே முடிஞ்சிச்சு. வேட்டி சட்டையும் மாப்பிள்ளைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? சரி சரி வா, இங்கதான் உட்காந்துருக்கேன். வந்து சும்மா நின்றுகிட்டு இருக்க ஓரமா நம்ம நண்பர் பழனிவேல் வந்து பக்கத்து ஊருக்கு போயிருக்கான். ஆனா கேட்டா மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை வாங்கன்றான். ஆனா அவன் மாதிரி போயிருக்கானான்னு எங்களுக்கு தெரியல. ரெனாபுரம் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அந்த ஊர்ல வந்து ஒயின் ஷாப் தான் ஃபேமஸ். மதுபான கடை அங்கதான் இருக்கு. ஆனா இவன் வந்து வேட்டி சட்டை வாங்க ரெனாபுரம் போயிருக்கேன்னு சொல்றான். இங்க கல்யாணமே முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. இப்ப எதுக்குடா வேட்டி சட்டைன்னா எதுக்கு சொன்னா? ஏதோ பொண்ணு அழைக்கிறதுக்கு. பொண்ணழைக்க போறதுக்கு மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை வாங்கணும்னு சொல்றான். எங்களுக்கு தெரியல. அவன் வரவட்டி கேட்போம் அது உண்மையா எதுக்கு போயிருக்கான்னு. இந்த ஊர்ல தான் வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் திருவிழா நடக்கும். சின்ன பிள்ளைலாம் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருப்போம். இந்த கோயிலில் வந்து நடக்கும் பெரிய திருவிழாவா. இப்போதைக்கெல்லாம் பெருசாக ஆனால் வர்றதில்லை.
பழைய கால நினைவுகளை மீண்டெடுக்கிற மாதிரி நாங்கள் இப்போ இதில் ஊஞ்சல் ஆட போகிறோம். நீ இப்ப போய் நீ இங்க கால இதான் ஜம்ப் இடுப்பு இழுத்துக்குச்சுடா. செத்துரு. அதுல போவாதடா. எதுக்கடா இப்ப ஊனு கத்துற? இதுக்குதான் நீ போ 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 போண்டியா? நான் போலப்பா, எனக்கு போதும். நான் விருடாந்தாலே போதும். எல்லாம் சின்ன பிள்ளைல விளையாடணும் ஃப்ரெண்ட். இப்ப எங்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். உயிரோட தெரியல. இதோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் எல்லாரும் மீட் பண்றோம். இன்னைக்கு பார்த்தா அவன் வேற எங்கேயோ போயிருக்கான். எங்க போயிருக்கான் விட்டுட்டு போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அதான் பிரச்சனை. காலேஜில் படிக்கும் போது எத்தனையோ கல்யாணம், தெரியாத கல்யாணத்துலலாம் போயிட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உடையங்களுக்கு இப்படி இருந்ததில்லை. பக்கத்து ஊர் தான். ஆனால் இங்கே வந்து ஏதோ ஓரமாக நின்றுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி இருக்குது, எல்லாங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது கல்யாணத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம்டா. ஆமாம் ஃப்ரெண்ட். மண்டபம் சாத்த போற நேரத்துக்கு வந்தா எல்லாம் ஒரு மாதிரி தான் வைப்பாங்க. யாரு இந்த நேரத்துக்கு வந்திருக்காங்க? எப்பயுமே கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம் போங்க. ஆமா, இருக்காது. அதே சொல்றோம், கரெக்ட் டைமுக்கு கல்யாணத்துக்கு போயிருங்க. கல்யாணம் 10 மணிக்குன்னா 12 மணிக்கு போற வேலை வச்சு, அது நம்ம வழக்கம் இல்ல. அப்போதே வந்து கல்யாணம் 10 மணிக்குன்னு சொல்லிட்டு எல்லா கல்யாணத்தையும் 12 மணி 1 மணின்னு தாலி கட்டுவாங்க. அது நம்மளோட மைண்ட் செட்ல பதிஞ்சிருச்சு. சரி 10 மணிக்கு சொன்னாங்கன்னா சரி 1 மணிக்கு தான் தாலி கட்டுவாங்க அப்படின்னு. அது பழகி போய் நம்ம அப்படியே வழக்கம் போல லேட்டா வர ஆரம்பிச்சிடுறோம். இவங்க என்னன்னா சீக்கிரம் தாலி கட்டி போடுறாங்க சில டைமு. அது நமக்கே ஆபத்தாகி போயிடுது. அதனால எது எப்போ வேணால் நடக்கலாம். ஆனால் நம்ம எந்த டைமிங்கோ அந்த டைமிங் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண கற்றுக்குவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ண. கல்யாணத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே ரொம்ப பஞ்சுவாலிட்டி முக்கியம். அதனால சரியான நேரத்துக்கு, எப்படின்னா ஒரு வேலை வந்து 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா 9 மணிக்கே முன்கூட்டியே பஸ்ஸோ பைக்கோ எந்த டைமிங்கு கரெக்டாக போக முடியுமோ அதுக்கு தகுந்தாப்புல கிளம்பி போங்க. 10 மணிக்கு போக வேண்டிய இடத்துல 9:30 கிளம்பி வண்டியை வேகமாக ஓட்டிக்கிட்டு அறக்க பறக்க போய்கிட்டு அதெல்லாம் வேணாம். நிதானமாக பொறுமையாக முன்கூட்டியே கிளம்பி போங்க. அப்பதான் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா நடக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா நடக்கும். போனாதான் விழுவணும் இல்ல, சும்மா போனாலும் விழுவலாம். ஆமா, காலையில ஒரு தாத்தா அப்படிதான் சைக்கிள்ல ஓட்டிட்டு போனாரு. சைக்கிள்ல போனவர் மாடு குறுக்க வந்து விழுந்துருச்சு. அவரை பார்த்துட்டு யாயா வேகமா வந்துன்னு கேக்குறாங்க. சைக்கிள்ல வந்தவன் எப்படி வேகமா வந்துருப்பான்? அவங்க மாடை அப்ப கூட நம்மளதே குறை சொல்லுவாங்க. நம்ம சைக்கிள்லயே போனாலும் நடந்தே போய் விழுந்தாலும் நம்மளதே குறை சொல்லுவாங்க. அதனால பார்த்து நிதானமா பொறுமையா கொஞ்சம் அடிபட்டு காலு பெடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு. எந்த இடத்துல அடிபட்டுச்சு? எந்த கரம்பு விடல. அதான் அவர் கீழே வந்துட்டு காலை எடுத்து மாட்டி கழட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் எடுத்து மாட்டி கழட்டிட்டு இருக்காங்க. கால் எடுத்த மாட்டிதான் கால் மாட்டிக்கிச்சு, அதை கழட்டிக்கிட்டு இருக்காங்க. பெடலுக்குள்ள போச்சு, காலு பெடலுக்குள்ள காலை எடுத்துட்டாங்க. அங்கே இன்னும் வேகமா வந்தாரா? அவர் சைக்கிள்லயா வந்தாரு? சைக்கிள்ல வந்தாரா? சரி சரின்ட்டு போறாங்க. அது மாதிரிதான் பரிதாபங்கள்ல வர மாதிரி. நான் ஒன்னும் ஆக்சிடென்ட் பண்ணலங்க. நம்மளே கரெக்டா போனாலும் எதுப்புற எவன் வேணாலும் வருமா. சில சமயம் நாய் மாடு குறுக்க எது வேணாலும் வரும். அதனால முன்கூட்டியே கிளம்புங்க, நிதானமா போங்க, பொறுமையா போங்க. வாழ்க்கையில வந்து எல்லாமே பொறுமையா இருந்தா கண்டிப்பா என்னடா பொறுமையா இருந்தா பொரோட்டா கிடைக்கும். பொரோட்டா கிடைக்கும். என்ன பொரோட்டாக்கு குருமா தான் கிடைக்காது, நக்கிட்டு போயிடுவாங்க.